ஷேய் பெஸ்ட்டு பேசுகிறேன்ப்பா. கைலாசத்தில் பத்திரம் போட்டிருக்கான், வென்று எழுதியிருக்கான், புரோக்கர் ஓடியிருக்கான். இப்போ ஒரு பத்திரம் வென்றுக்கு புரோக்கர் கணக்கு கொடுக்காரு. அப்போ ஒரு பத்திரப்பதிவு வென்றுக்கு இத்தனை புரோக்கர் இருந்தானா, அப்போ சுற்றி ஒரு பத்திரப்பதிவில் எத்தனை புரோக்கர் இருப்பான், எத்தனை வென்று இருப்பான். ஒரு பத்திர ஆஃபீஸில் கையெழுத்து போடுறதவே ஒருத்தன் போடுதான். அப்போ அந்த ஒருத்தன் போடுறதில் அவனுக்கு திருவோடு வீட்டு வரைக்கும் அவனுக்கு வரைக்கும் கொடுத்துரு. திருவோடு கையெழுத்து போடுதான்ல, அவன் அப்பா விட்டு சொத்தா அவன் கையெழுத்து போடுறது, அவன் ஆத்தா விட்டு சொத்தா. வேலை முட்டா பேர் ஆணும் பெண்ணும் உட்காந்து சோடிச்சு நரகள் மாதிரி வர்ற நாய் கையெழுத்து போடுதான். கையெழுத்து போட்டு மாற்றி எல்லாமே கணக்கு விட்டுட்டான்ல. கணக்கு விட்டு ஒருத்தன் சேட்டை பண்ணுறதெல்லாம் கணக்கு விடுதான்ல. அறிவியட்ட நாய். யார் சொத்துக்கடா நீ கையெழுத்து போடுதா? ராஸ்கல். உனக்கு திருவோடு சனி வீட்டில் வந்து கொடுத்துருவான். உன் வீட்டில் உன் குடும்பமே திருவோடு ஆக்கி, உன் வாரிசு வரை திருவோடு ஆகி, அதான் கணக்குடா. திருவோடுனா என்ன தெரியுமாடா? மாட்டுறது ஒன்று, நீ திங்கிற சோத்தில் மாட்டுறது ஒன்று, உன் உடம்புல நோய் வர்றது ஒன்று. நீ ஒருத்தனை மோசம் பண்ணி ஒரு பேப்பரை வாங்கி கையெழுத்து போடுறதில்ல, அது ஒன்று. மோகத்தில் போறையில இதை சாப்பிடவா அதை சாப்பிடவா, காகித பேப்பரை தூக்கி எறிஞ்சு காட்டில் மெத்தையில் உருளுதில்ல, அது ஒன்று. நீதிமன்றத்தை அவமதித்து கையெழுத்து போடுறதில்லடா, அது ஒன்று. தாண்டா திருவோடு. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்றத்தில் கேட்டுக்கப்பா. திருவோடுனா அத்தனை தப்பு செஞ்ச தண்டனை உள்ளே வருது, அதான் திருவோடு. கோர்ட்ஸ் நீதிமன்றத்தில் கேட்டுக்கப்பா. நீதி அரசர் போடுதார், தண்டனைக்குள்ளே போடுதார். அது நீதி அரசர் தான் தண்டனை போட முடியும். அதுக்கு தான் கை விரலை எடுப்போம்னு இருக்காரு. மாட்டுவான், எல்லாவனும் மாட்டுவான், டைம் வரையில் மாட்டுவான். இப்போ ஆடிக்கிட்டே போட்டுட்டாரு. ஆடா சென்னையில் ஆடுதான்ல, அவனை வச்சு தான் இவன் ஆடுதான். அம்முட்டு அரசியல்வாதியிலேருந்து கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவன் பூரா ஆடட்டும் அப்படின்ட்டாரு. அவனை ரெக்கே ஒடித்த உடனே எல்லாவனும் ஒடிச்சு விட்டுருவான் தமிழ்நாடு முழுவதும். அதுக்கப்புறம் டெல்லியில் எப்படி தூக்குதாருன்னு பாடுறா அப்படின்னு கணக்கு நாங்களே சொல்லமுடா. பெஸ்ட்டு சொன்னதாண்டா காலம் சத்தியம். எல்லா நீதிமன்றம் கோர்ட்ஸில் கேட்டுக்கோப்பா. பூரா பத்திரம் ஆவண சொத்து, வீடு சொத்து, அவன் சண்டை சத்திர சொத்து, என்னென்ன சொத்தில் உள்ள பூரா நீதிமன்றத்தில் வழக்காடுது. எல்லாம் ஒன்றா நம்பர் தப்பிலித்தனம் வெளியே செஞ்சுக்கிட்டு இருக்கான் அம்புட்டு பேரும். புரியுதா? எல்லா அரசியல்வாதியிலேருந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குற வரைக்கும் அதுதான் கணக்கு போடுதார். ஒரு வென்றுக்கு 150 பேர் புரோக்கர் இருக்கான். அப்போ ஒரு வென்று அடித்தா 150 புரோக்கரு வெளியே வருவான். அடிக்கிற அடியில் அதுதான் புரோக்கர் கணக்கு போடுதார். அடுத்தாப்பில் உள்ள எத்தனை ஒரு பத்திரப்பதிவில் இருக்கானோ 150 கொண்டு வந்து சேர்க்கலைன்னா வென்றுக்கு கொடுக்குற குடுப்பு குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்ருவான் முப்படை வீரர். தாண்டா கணக்கு. இது தாண்டா கணக்கு. இப்போ போடுதாரடா, இதாண்டா கணக்கு, வேறு கணக்கு கிடையாதுடா. தப்பாக கணக்கு பூரா வெளியில் பூரா நஞ்சை பூரா விளையிற இடத்த பூரா அழித்தது யார்? புரோக்கர். காகித பேப்பரை தின்னு கொளுத்து அவன் குடும்பத்தை நல்லா ஆட்டிட்டு போகிறது புரோக்கர். அடுத்தாப்பில் வென்றும் 100க்கு 100 சைவரில் ஆயுதான். நீதிமன்றத்தில் கோர்ட்ஸில் ஆணும் பெண்ணும் கேட்டுக்கப்பா. வென்று காலையில் எழுந்திரிச்சி எத்தனை புரோக்கரை சந்திக்கணுமோ அத்தனை புரோக்கரை சந்திப்பான். தில்லுமுள்ளு செய்கிற வேலை, களவாணித்தனம் செய்கிற வேலை, முடிச்சு செய்கிற வேலை எல்லாமே வென்று. நமக்கு போட்ட பத்திரப்பதிவு நீதிமன்றத்தில் கேட்டுக்கப்பா. தெற்கு பாளையம் சிலிவுத்தூர்லேருந்து ராஜபாளையம் ஒண்டிச்சு வந்துருச்சு. கணக்கு எடுக்கார். ராஜபாளையம் கேட்டுக்கப்பா. அது கணக்கு உள்ள வரையில் இந்த 2 வென்றுகளை கணக்கு தனியாக பட்டியல் போட்டு ஏற்றி உள்ளே ஏற்றுவார். அப்போ வென்று கணக்கு தூக்கணும்லப்பா. தூக்கினாத்தின புரோக்கரை ஒவ்வொரு மாவட்ட வாரி மாநில வாரி எடுக்க முடியும், அதில் சேர்த்து தூக்குவார். அவனுக்கு அவ்வளோ மூளை இருந்தா கடவுள் படைக்கிறவருக்கு எவ்வளவு சிந்தனை இருக்கும் அவருக்கு. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. ஒரு வென்றுக்கு 150 புரோக்கர். அப்போ சுற்றி பத்திரம் போடுறவனுக்கு பூரா எத்தனை வென்றுக்கு எத்தனை புரோக்கர் இருப்பான். அப்போ எத்தனை 20-30 பேர் இருந்தானே. அப்போ ஒரு பத்திரப்பதிவுக்கு எத்தனை புரோக்கர் உள்ள பெண்ணு வரும். ஆணு தான் 90%, 10% பெண்ணு. முக்கால் சத்தியம்.